இங்க பிரச்சனை என்னன்னா, திராவிட கட்சிகளினுடைய வளர்ச்சியை நீங்கள் முதல்ல ஏத்துக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அதில் என்னென்ன பிழை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது தெளிவா புரியும். இவங்க கொடுத்த ஆட்சியிலையும் அவங்க விஜய் அவர்கள் கொடுக்க போகின்ற ஆட்சியோ இல்ல அவருடைய அந்த அரசியல் மாற்றம் எப்படி மாறுதலாக இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லணும். இன்னொன்னு நீட், காவிரி, கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல இறங்கி பேசினாதான் இனிமே தமிழ்நாட்டில் நீங்க ஒரு மாற்று சக்தியா வளர முடியும். ஸோ இப்போ அரியலூர் போன்ற ஒரு பின்தங்கிய மாவட்டத்துக்கு என்ன விஜய் அவர்களுடைய பிளான்? ரீல் விஜய், அதாவது சினிமாவில் நடித்த விஜய் இலவசங்களுக்கு எதிராக பொங்கி குரல் கொடுத்தார் சர்க்கார் படத்தில். ரியல் விஜய் என்ன பண்ண போறாரு? இந்த கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் தான் இருக்கு, அந்த படம் சைன் பண்ணியிருக்கேன், அதை முடிச்சுட்டு முழுநேர அரசியல்வாதியாக இருப்பேன். இது எம்ஜிஆர் அவர்களும் செய்யவில்லை, இங்க யாருமே செய்யாத ஒரு விஷயம். விஜய் அவர்கள் வரும்போது தாங்க கொஞ்சம் அவருக்கான அந்த ஒரு கிளாமர்லாம் இருக்கும். அவர் அரசியலுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா மற்ற கட்சி தலைவர்களை எப்படி மீடியா ட்ரீட் பண்ணதோ அப்படிதான் மீடியா அவரை ட்ரீட் பண்ணும். செப்டம்பர் 23 விஜயோட மாநாடு விக்கிரவாண்டியில ரொம்ப பிரமாண்டமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாநாட்டுல என்ன நீங்க ஒரு பத்திரிகையாளர் எதிர்பார்க்கீங்க? இல்ல, மாநாட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேசுவாங்கன்னா அவங்களோட கொள்கை என்ன. இப்ப மாணவர்கள் மத்தியில பேசும்பொழுது முதல்ல இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிராக பேசினாரு. பேச விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் பேசுறேன்னு பேசினாரு. அப்போ ஒரு விமர்சனம் நானே கூட வைத்தேன். நீட்டை பற்றி பேசவில்லை விஜய் அவர்கள், பேசியிருக்கணும், நிச்சயமா பேசியிருக்கணும். நீட் மாணவர்களுடைய தலையாய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அது பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் ஃபீட்பேக் வந்திருக்கும். அடுத்த மீட்டிங்ல பேசிட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா, அவருடைய அந்த அடிப்படை அரசியல் மாற்றம்னு அவரு அறிக்கையில சொல்லியிருக்காருல, அது என்ன அப்படின்னு விளக்கணும். இல்ல அவர் என்ன பண்ணுவாருங்கிறத விட ஒரு பத்திரிகையாளரா இல்ல மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கிறது நான் சொல்றேன். அடிப்படை அரசியல் மாற்றம் என்னன்றது அவர் விளக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, திராவிட கட்சிகளினுடைய இந்த வளர்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? முதல் கொஸ்டின் அதுதான். சாமானியரா எனக்கு என்னன்னா, நீங்க இங்க பிரச்சனை என்னன்னா, திராவிட கட்சிகளினுடைய வளர்ச்சியை நீங்கள் முதல்ல ஏத்துக்கணும். அவங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அதில் என்னென்ன பிழை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது தெளிவா புரியும். நீங்க ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகள் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லும் போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆந்திராவை பாக்குறாங்க, இப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தாங்கன்னா கர்நாடகாவை பாக்குறாங்க, அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தெலுங்கானா. இங்க எங்க இருக்கு ஈக்விட்டபிள் growth? எங்கேயுமே கிடையாது. நீங்க பெங்களூர் தாண்டி போனீங்கன்னா ரோடே ப்ராப்பரா இருக்காது. நான் சொல்லுங்க, நீங்க ட்விட்டர் எடுத்து பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த F4 சர்க்கியூட் ரேஸ், அந்த ரேஸ் நடத்த வேண்டாங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. ஆனால் அந்த ரேஸுக்கான அந்த ரோட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல நீங்க எந்த ரோட்ல வேணாலும் போய் நடத்தலாம், ஏன்னா எல்லா ரோடுமே நல்லா தான் இருக்கும். பட் நீங்க தெலுங்கானாவோ இல்ல ஆந்திராவோ இன்டீரியர் ரோட்ஸ் போனீங்கன்னா இன்டீரியர் ரோட்ஸ் இருக்காது. ஆனா இங்க எல்லா ஊர்லயுமே ரோட்ஸ் இருக்கும். இங்க இன்க்ளூசிவ் growth இருக்கு. உங்களுக்கு எஜுகேஷனுக்கு அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முதல் முறையா இங்க சத்துணவும் இந்த ஊரில் தான் போடப்பட்டது. மதிய உணவாக அதை மாற்றினார்கள். இப்பொழுது காலை உணவு கொண்டு வராங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்தது அவங்க போட்டி போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இதை கொண்டு வந்தீங்களா, நான் இந்த ஸ்கீம் கொண்டு வரேன், என்னுடைய பேரும் இங்க நிலைத்து நிற்க வேண்டும் என்று கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு, காமராஜர், எம்ஜி ராமச்சந்திரன், மு.க. ஸ்டாலின், இப்படிதான் நீங்க அந்த அந்த கிராஃப் அந்த உணவை பொறுத்தவரை இப்படிதான் போகுது. காமராஜர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தை சத்துணவாக எம்ஜிஆர் அவர்கள் மாற்றினார். அந்த மாற்றின பிறகு அதுல முட்டை கலைஞர் கொண்டு வராரு. ஜெயலலிதா அவர்கள் வாழைப்பழம் மற்றும் அதை வெரைட்டி ரைஸா மாத்துறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாம புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப நாளைக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் புதிவா இருந்தாலும் அவங்க வேற ஏதாவது என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் அதிகரிக்க வேற ஏதாவது ஒரு சிக்கன் போடணும். ஆனா அது இந்த ஸ்கீமை தூக்க முடியாது.
இல்லைங்க, அந்த ஸ்கீம் எல்லாம் தூக்கவே முடியாதுங்க தமிழ்நாட்டுல யார் வந்தாலுமே. அது இந்தியா பூரா வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து இந்த ஸ்கீமை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த சத்துணவு மிட் டே மீல் ஸ்கீமை பத்தி பேசாத நாடுகளே கிடையாது, பேசாத மாநிலம் தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டது வந்து 40 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவில். ஸோ அந்த ஸ்கீம் எல்லாம் இனிமே எடுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, அது எப்படி ஓகே புரோட்டீன் வேணும்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு என்ன. இப்போ முட்டை கொடுக்கும் பொழுது முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கு. நான் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, அப்படியே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா, ஜாதி ரீதியிலான மோதல் எதுவும் இல்லைன்னா சொல்ல வரல. சொன்னா வந்து என்ன ஃபேக்ட் செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருக்கு, தமிழ்நாட்டிலும் ஜாதி மோதல்கள் இருக்கிறது. சமூக நீதி மண்ணுன்னு சொல்ற இடத்துலதான் மாணவர்கள் வந்து ஜாதி ரீதியாக தாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் இருக்குது. இவங்க கொடுத்த ஆட்சியிலையும் அவங்க விஜய் அவர்கள் கொடுக்க போகின்ற ஆட்சியோ இல்ல அவருடைய அந்த அரசியல் மாற்றம் எப்படி மாறுதலாக இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லணும். இன்னொன்னு நீட், காவிரி, இது போன்ற விஷயங்கள்ல விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது. இப்போ கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு அவரே சொல்றாரு. ஸோ அது வந்து ரொம்ப விரிவா அதை பத்தி பேசணும். அவருடைய திட்டங்கள், கல்விக்கான திட்டங்கள் என்ன. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து இப்ப தேவை என்னன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் தான் தேவை. இந்த மாவட்டத்துக்கு இது தேவை. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விமன் ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஏடிஎம்கே கொண்டு வந்து அந்த மிக்சி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஆடு மாடு கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்கலாம் எல்லாமே மேல்தட்டு மக்கள் தான். ஃப்ரிட்ஜு போய் கடையில் போயிட்டு ஒரு நிமிஷத்துல ஃபேன் வாங்கிட்டு வர்றவங்க தான் வந்து ஃபேன் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பேசுவாங்க. அந்த ஃபேன் வாங்கின யாரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அத்தியாவசியம். அத்தியாவசியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அத்தியாவசியமானது, இன்னொருத்தருக்கு அது லக்ஸுரியா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து கொடுக்க வேண்டியதாங்க அரசாங்கத்தினுடைய வேலை. டிவி கொடுத்தாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த டிவினால என்ன நடந்தது, அந்த டிவினால என்ன நாட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சுது மக்களுக்கு. தெரிஞ்சு டிவி கொடுத்ததுனால மட்டுமே கருணாநிதி அவர்களுக்கு இன்னொரு முறை ஓட்டு போடல. அதே டிவியில திமுக பத்தின விஷயங்களை தெரிந்து கொண்டுதானே அவர்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க அந்த தேர்தலில். ஸோ அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அம்மா உணவகம், அம்மா உணவகத்தை வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லாருமே வந்து வேற வேற பேர்ல தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ வந்து அரியலூர் போன்ற ஒரு பின்தங்கிய மாவட்டத்துக்கு என்ன விஜய் அவர்களுடைய பிளான், பெரம்பலூர் மாவட்டத்துக்கு என்ன அவருடைய பிளான். ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த அரியலூர், பெரம்பலூர் போன்ற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு ஃபேக்டரிஸ் கொண்டு போறாங்க. இப்போ இந்த நான் லெதர் ஃபுட்வேர் ஃபேக்டரிஸ் கொண்டு போறாங்க. விஜய் என்ன கொண்டு வர போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல இறங்கி பேசினாதான் இனிமே தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஒரு மாற்று சக்தியா வளர முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமா நீங்க வந்து திராவிட கட்சிகளை வந்து அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களால மக்கள்கிட்ட வந்து நீங்க ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்ப பிஜேபிக்கும் பிரச்சனை அதுதான். திராவிட கட்சிகளே ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி கேட்கறாங்க, யூபியில என்ன பண்ணிட்டீங்க, மத்திய பிரதேஷ்ல என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது போன்ற விஷயங்கள் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீட்டு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த இஷ்யூஸ், ஹைட்ரோ கார்பன், அப்புறம் காவிரி அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காவிரி பிரச்சனையில விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டு என்னவா இருக்க போகுது. ஏன்னா கமல்ஹாசன் என்ன சொல்லிட்டாருன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. அது தவறு. பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணி பயன் இல்லைங்கிறதுனால தான் காவேரி மேனேஜ்மெண்ட் இது வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் போட்டு அதுக்கப்புறம் அது காவேரி மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது போன்ற தவறுகளை இவங்க செய்யக்கூடாது. ஸோ முல்லை பெரியாறு அணை பற்றின விஷயங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அதர் இஷ்யூஸ், எஜுகேஷனுக்கு இவர் என்ன புதுசாக பண்ண போறாரு, மாடல் ஸ்கூல்ஸ் கொண்டு வருவாரா, இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் விட என்ன பெட்டராக பண்ண போறாரு, இவருடைய சொல்யூஷன் என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க்ல இவர் என்ன பண்ண போறாரு. ரீல் விஜய், அதாவது சினிமாவில் நடித்த விஜய் வந்து இலவசங்களுக்கு எதிராக பொங்கி குரல் கொடுத்தார் சர்க்கார் படத்தில். ரியல் விஜய் என்ன பண்ண போறாரு, வெல்ஃபேர் ஸ்டேட்டா தமிழ்நாட்டை வச்சிருக்க போறாரா, இல்ல அதுக்கு ஏதாவது மாற்று கொடுக்க போறாரா, இதெல்லாம் விஜய் சொல்ல வேண்டும்.
நிறைய இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் பேசிய பிறகு விஜய் அவர்கள் பேசியதில் குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமா நான் பேசுவேன். எல்லாரும் பேசணும். ஆனால் அவர் வருவதற்கு முன்னவே வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லணும்னு ஒரு நடிகர்கிட்ட இல்ல, ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்கறது கூட தவறுங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே சொல்றாங்க. எல்லாருக்குமே அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் தேவைப்படுது. எல்லாருக்குமே வந்து அந்த சஸ்பென்ஸ் தேவைப்படுது. ஸோ விஜய் அவர்கள் மட்டும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொடி ஏத்துன அன்னைக்கே எல்லாத்தையும் கொள்கையும் சொல்லிடணும்னா எப்படி முடியும்? அப்புறம் கொள்கை சொல்றதுக்குன்னு ஒரு மாநாடு வைக்கணும்ல. அப்பதானே எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அவரும் காட்ட முடியும். ஸோ அன்னைக்கு அவர் பேசணும். அன்னைக்கு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் பேசணும். சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க்ல அவருடைய இது என்ன? நிச்சயமா அவர் பெரியாரை இன்வோக் பண்ணுவாரு. அண்ணாதுரையை இன்வோக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அம்பேத்கர் அவர்களை இன்வோக் பண்ணுவாரு. காமராஜரை பற்றி பேசுவார். ஸோ இதெல்லாம் பேசும் பொழுது அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்ல விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? இலவசங்களை எதிர்த்து பேசிய நடிகர் விஜய் அரசியல்வாதியாக மாறும் பொழுது இலவசங்களை எதிர்ப்பாரா, இல்லை இலவசங்கள் தேவைப்படுபவர்களுக்கு செல்ல வேண்டும்? இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் டார்கெட்டட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, அந்த மாதிரி கொண்டு வர போறாரா, இல்ல ஏடிஎம்கேவும் பழைய டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க போறாரா? அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்களிடம் கேள்விகள் நிறைய இருக்கிறது. அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்லலைன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிச்சயமா இருக்கும். அதுல எல்லா பத்திரிகையாளர்களுமே அவர்களுக்கு தகுந்தாற் போல அவங்க வந்து கேள்விகளை நிச்சயமாக கேட்பாங்க. விஜய் அவர்கள் வந்து வரும்போது தாங்க கொஞ்சம் அவருக்கான அந்த ஒரு கிளாமர்லாம் இருக்கும். அவர் அரசியலுக்குள்ள வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா மற்ற கட்சி தலைவர்களை எப்படி மீடியா ட்ரீட் பண்ணதோ அப்படிதான் மீடியா அவரை ட்ரீட். லாஸ்ட் டைம் பனையூர்ல அந்த கொடி அறிமுக விழாவிலே பிரஸ் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கேள்விகள் இல்ல, அவங்க வந்து பிளான் மாநாட்டுக்கு அப்புறம் தான் அவரை வந்து பப்ளிக்ல கொண்டு வர மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு தெரிந்த வகையில் விஜய் அவர்கள் எடுபடுவதற்கான ஓரளவுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட எடுபடுவதற்கான காரணம் என்னன்னா, ஒண்ணு அவரோட வயசு, இன்னொன்னு வந்து சினிமாக்குள்ள போக மாட்டேன், இந்த கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் தான் இருக்கு, அந்த படம் சைன் பண்ணியிருக்கேன், அதை முடிச்சுட்டு முழுநேர அரசியல்வாதியாக இருப்பேன். இது எம்ஜிஆர் அவர்களும் செய்யவில்லை. இங்க யாருமே செய்யாத ஒரு விஷயம். கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் அரசியலுக்கு வருவோன்னு சொல்லும் போது அவங்களுக்கான இடம் சினிமால குறையல. ஆனா தேவர் நாட் தி பிரைம் ஸ்டார்ஸ். இன்னைக்கும் தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா அஜித், விஜய், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் வருவாங்க. இந்த 2 பேர் தான். இவங்களுடைய படம், நீங்க பேட்டைன்னு ஒரு படம் ரஜினி அவர்களது வந்தது, விஸ்வாசம் அஜித் வந்தது. யாருக்கு ஓப்பனிங் அதிகமா இருந்தது? விஸ்வாசத்துக்கு தான் அதிகமா இருந்தது. அதுக்காக ரஜினி அவர்கள் உச்ச நட்சத்திரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கெட் அப்படி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் அப்படிதான். இன்னைக்கு மார்க்கெட் வந்து விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் தான் தமிழ் மார்க்கெட். அவங்க படம் வந்தா மத்த யார் படமும் பெருசா வராது. விஜய் படம் வரும்போது சிவகார்த்திகேயன் படம் வருமா? தனுஷ் அவர்களுடைய படம் வருமா? நிச்சயமா வராது. நாளைக்கு கூட்வேர் ரிலீஸ் ஆக போகுது. 3 நாள் தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ஒரு அரசியல்வாதி விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதும் ஒரு பத்திரிகையாளர் உங்க கருத்தை பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.